ஜாதகத்தில் சர்ப்ப சாபம் இருப்பதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? லக்கணப்படி பாதகாதிபதி யாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு மேஷ லக்கணம், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனியே பாதகாதிபதி. பாதகாதிபதியுடன் ராகு சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கு சர்ப்ப சாபம் என்பது உண்டு. ஒரு லக்கணத்திற்கு பாதகஸ்தானம், அந்த பாதகஸ்தானத்தில் ராகு தனித்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சர்ப்ப சாபம் என்பது உண்டு. சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக செயல்படும். உபய லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் இடமே பாதகஸ்தானமாக செயல்படும். பாதகாதிபதியுடன் ராகு சேர்ந்து எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு சர்ப்ப சாபம் என்பது உறுதியாக உண்டு.